தலைமுறை ஜோதிடர் கோபாலய்யாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். ஐயா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசிக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுல இருந்து மீள முடியுமா இந்த வருஷமாவது? ரெண்டாவது 2 பயிற்சிகள் நடக்குது, அதுல எதாவது சாதகமா இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கேட்குறீங்க. அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய வணக்கங்கள். அது போக என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வாசகர்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ கும்பராசி தமிழ் புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 காலையில் 8:30 மணிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது போக இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச குருவா வர்றாங்க. அது போக டிசம்பர் மாதத்தில் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. இப்போ தான் சனி பெயர்ச்சி ஆனாங்க வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போயிட்டாங்க. அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், தன்னுடைய தலையிலேயே இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சியாகி 2ஆம் இடத்துக்கு போயிட்டாங்க. இதுதான் இந்த பீரியட்ல கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லை, இன்னொரு பிளஸ் பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. அந்த சனி பகவான் தான் இவங்க ஜென்மத்தில் இருந்து இவங்களுக்கு 4 திசைகளிலும் 8 திக்கிலும் இவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா எல்லாமே பிரச்சனையா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த சனி பகவான் தனஸ்தானத்துக்கு போய் அந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த வீட்டு அதிபதியே ஆன குரு பகவான் உச்ச பலம் பெற்று 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானையே பார்க்கிறார். இதனால 2 விதமான விடுதலை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. ஒன்று ஜென்மச்சனிலிருந்து விலகிறாங்க, 2வது பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவானையே குரு பார்த்துட்டாங்க. அப்போ இது 2மே கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான பலன். அப்போ இந்த கும்பராசிக்காரங்க இந்த ஜென்மச்சனியில இருந்து அப்படி வாடி வதங்கி போயிட்டாங்க. இவங்க நல்லது நினைக்க 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 எல்லா ரூபத்திலையும் இவங்களுக்கு கெட்டதாத்தான் முடிஞ்சிச்சு. யாரை நம்பினாலும் மோசம், துரோகம், சதி, தொழில நஷ்டம், இன்னைக்கு திருமணம் நடக்கல, குழந்தை பாக்கியம் இல்லை, குடும்பத்துல குழப்பங்கள், மக்களும் தன்னுடைய பேச்சை கேட்கல. இந்த மாதிரி விஷயத்துல பாதிக்கப்படாத கும்பராசிக்காரங்களே இல்லை. ஒரு 10% பேர் வேணா நல்லா இருந்திருக்கலாம். அவங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 10% நல்லா இருந்திருக்கலாம். மீதி 90% பேரும் அடிபட்டுட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாக ஆரம்பிக்குது. இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அப்ப இந்த குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுக்கு தனாதிபதி, கும்பராசிக்காரங்களுக்கு தனாதிபதி குரு பகவான் 6ல் போய் உச்ச பலம் அடைகிறாங்க. அப்ப தனாதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைவுது அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு கஷ்டம்தான். ஆனா உச்ச பலம் அடைகிறாரு. அந்த உச்ச பலம் அடையும் போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல பணம் இவங்களுக்கு வரும். தொழில் ரூபத்திலேயோ இல்லை கொடுத்த பணம் கண்டிப்பா திரும்பி வரலாம். அப்போ பாத்தீங்கன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் அந்த தொழில் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது அதுல வரக்கூடிய வருமானத்தை இவங்க ரொம்ப மைன்யூட்டாக இருந்து அதை நல்ல வழியில பயன்படுத்தணும். பணம் இவங்க கிட்ட இருக்கக்கூடாது, இவங்க வச்சிருக்க கூடாது. அப்போ பணம் வர வர பாத்தீங்கன்னா அது தனியா அது பாத்தீங்கன்னா செட்டில் பண்ணிடணும். அப்ப இவங்க கையில வச்சுக்கிட்டு, இவங்க பேக்கில் வச்சுக்கிட்டு, இவங்க பெட்டியில வச்சுக்கிட்டு திட்டம் போட்டாங்கன்னா திட்டம் போட்ட மாதிரி செயல்படாது. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு ரூபத்துல எதிர்பாராத கடன் ஆகும், புது கடன் ஆகும். அப்போ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல அந்த காசு இவங்க கையை விட்டு தேவையில்லாத பிரச்சனைக்கு போயிடும். அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க சொல்லுங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஆகப்பட்டது கும்ப ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க.
அந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அது போக அயன சயன போகஸ்தானம். அப்ப அந்த 12ஆம் இடம் என்பது அந்த குரு பார்க்கறதுனால இவங்க குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களும் மன கஷ்டங்களும் தீரும், குறையும். அதுபோக இவங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் 2ஆம் இடமான குரு பகவான் வீட்டையும் அதே குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பம் எந்த ரூபத்திலையும் மனஸ்தாபங்கள் வந்தோ மன கஷ்டங்கள் வந்தோ ரொம்ப நொந்து போய் வாழ்ந்துட்டு இருந்தவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இப்போ வந்தாச்சு. சிறப்புங்க. அதே மாதிரி இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்குங்க, அதுலேருந்து தப்ப முடியுங்களா? கும்பராசிக்காரங்களுக்கு மெயின் பிரச்சனையே இப்போ கடன் வாங்கிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர்கிட்ட கை நீட்டி கடன் வாங்குறாங்கன்னா நாளைக்கு தரேன்னு சொன்னால் இன்னைக்கே போய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க எப்பவுமே அவங்க நேச்சர் இருக்கும். கும்பராசிக்காரர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரையும் ஏமாத்த தெரியாது, ஏமாத்தோன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நேர்மை. அப்போ சொன்ன சொல்ல காப்பாற்றணும், இது எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அப்படி இருந்துமே இந்த பீரியட்ல கடன் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலை உருவாகி போச்சு. இதனால கடன்காரங்களுக்கு பயந்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி போச்சு. நம்ம பணம் வாங்கிட்டுமே கொடுக்க முடியலையே, செத்து போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனசு பாதிச்சிருச்சு, நிறைய பேருக்கு பாதிச்சிருச்சு. இந்த பீரியட்ல நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்கு மனசு பாதிச்சது உண்மைதான், ஆனா இந்த அளவுக்கு பொறுமையா இருந்துட்டீங்க இல்லையா, அந்த பொறுமை உங்களை காப்பாற்றும். அப்ப நீங்க பட்ட கடனை இந்த பீரியட்ல அடைச்சிருவீங்க. அப்ப ஏதாவது ஒரு பத்தின உங்களுக்கு வருமானம் வரும். அப்ப வருமானம் வராதுங்கிறது இல்லை, வருமானம் கண்டிப்பா வரும். அப்ப அந்த வருமானத்தில் நீங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்ன, இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னது இன்னைக்கு கொடுக்க முடியல, நீங்க நாளைக்கு கொடுக்குறீங்க, ஒரு 10 நாள் கழிச்சு கொடுக்குறீங்க. இதனால தலை போயிடாது. நீங்க அவங்ககிட்ட சொல்லி அந்த டைம் வாங்குங்க, கண்டிப்பாக அந்த கடனை அடைச்சிருவீங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, இதே குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை. அப்ப அந்த 10ஆம் இடம் என்பது என்ன, தொழில். அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் போது இவங்க பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல ஏதாவது ஆசைப்பட்ட தொழிலை, இதற்கு முன்னாண்ட இருந்து அந்த தொழில் செய்யும் நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த தொழிலை இந்த பீரியட்ல தாராளமாக செய்யலாம். 7 சனியா இருந்தாலும் பயந்துக்க வேண்டியது இல்லைங்க. குரு வீட்டை குரு பார்க்கிறாரு, அந்த வீட்டுல சனி இருக்கிறாரு, தாராளமாக தொழில் செஞ்சா சக்சஸ் பண்ணிடுவாங்க. 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இவங்க தொழில் செய்யலாம். அதுபோல் இதற்கு முன்னாண்ட செஞ்சுட்டு இருந்த தொழில் ரொம்ப நலிந்து போயிடுச்சு, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னேற முடியாதுன்னு விட்டுருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ண சொல்லுங்க. இந்த பீரியட்லேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. அந்த தொழிலில் இறங்கி வேலையாட்கள் கரெக்டாக செட் ஆவாங்க. அதை பயன்படுத்தி இவங்க தொழிலில் 10 ரூபா சம்பாரித்து இவங்க கடனை கட்டிடுவாங்க. சிறப்புங்க. அதாவது உறவினர்கிட்ட எப்படிங்க இருக்கு? உறவினர்கள் அப்படின்னாவே இந்த ஜென்ம சனியில் எல்லாமே பகை தான். அண்ணன் தம்பி பகை, அக்கா தங்கச்சி பகை, பெத்த தாயே கும்பராசிக்காரங்களுக்கு பகை தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வேதனை. ஏன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா அம்மா மேலே பாசம் இருக்கும், அப்பா மேலே பாசம் இருக்கும், அண்ணன் தம்பி மேலே பாசம் இருக்கும், அக்கா தங்கச்சி மேலே பாசம் இருக்கும். ஆனால் இவர் எந்த அளவுக்கு பாசத்தை காட்டுறாரோ அந்த பாசத்துக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவும் வரணும் இல்லைங்களா. ரிட்டர்ன்ஸ் எதுவுமே பார்க்க போனால் இவங்களுக்கு நல்லதாக வரதே இல்லை. அப்போ அந்த கும்பராசிக்காரங்களுடைய குடும்பத்தில் கும்பராசிக்காரங்க மாட்டிட்டு உங்கள் அண்ணன் பார் இப்படி, உங்கள் தம்பி பார் இப்படி, உங்கள் அம்மா பார் இப்படி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எல்லாமே பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவர் குடும்பத்திலையும் அவங்களுக்கு மனவேதனை, இந்த சமயத்தில் அம்மா மேலேயும் அண்ணன் தம்பி மேலேயும் பாசம் வச்சு அதுவுமே மனவேதனை. இது எப்பேற்பட்ட சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. இந்த சூழ்நிலையில இருந்து இவர் பார்த்தீங்கன்னா இனிமேல் தப்பிச்சுக்குவார். அப்போ அந்த தாய் தகப்பன ஒரு சிலருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க, எல்லாமே அம்மாவாத்தான் இருப்பாங்க. அவங்க அம்மா மேல ஏகப்பட்ட பாசம் வைப்பாங்க. ஆனா அவங்க அம்மா அந்த அளவுக்கு பாசம் இவர் மேல வைக்க மாட்டாங்க. அப்ப அவங்க பொண்ணு மேல வைப்பாங்க,
தம்பி இருந்தாலும் தம்பி மேலே வைப்பாங்க, கும்பராசிக்காரங்க மேலே வைக்க மாட்டாங்க. இது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதே மாற்றம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும். இந்த காலகட்டத்தில் இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்? இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாவே இவங்க கையில் பணம் வச்சுக்க கூடாது. அதான் முதலீடு போடக்கூடாதா? முதலீடு போடலாம், அதில் ஏதாவது லாபம் வருது இல்லைங்களா, இல்லையா இந்த கலெக்ஷன் பண்றாங்க இல்லையா, அந்த பணத்தை இவர் வச்சுட்டு இவர் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அப்ப தன் கையில் பணம் வைத்து கொண்டு அந்த இருப்பை இவர் வச்சுட்டு இல்ல அந்த லாபத்தை இவர் வச்சுட்டு இவர் மெயின்டைன் பண்ணினார் அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற முடியாது. அப்போ வந்து தன்னுடைய மனைவி கிட்டையோ தான் பொறுப்பானவங்க கிட்ட கண்டிப்பா உங்க கொடுத்துடலாம், எல்லாம் அவங்களை பார்க்க சொல்லி கொடுத்துடலாம். இன்னைக்கு கும்பராசிக்காரங்க இன்னைக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா 170% அவங்க மனைவியால தான் நல்லா இருக்கிறாங்க. அவங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க மனைவி பேச்ச கும்பராசிக்காரங்க முதல்ல இருந்தே கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க தான் ராஜா. ஆனா முதல்ல இருந்து கேட்கல, நல்லா அடி வாங்கிட்டு அப்புறம் தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால கும்பராசிக்காரர்கள் அவங்க மனைவி பேச்சு கேட்க சொல்லுங்க. அதே சமயத்தில் கும்பராசி பெண்களாக இருந்தாலும் அவங்களுடைய கணவர் பேச்சு கேட்க சொல்லுங்க. ஆனா கும்பராசியில் பிறந்த பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க, நிறைய அடிபட்டுட்டாங்க, நிறைய அவமானமும் பட்டுட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இப்பதான் ஒரு நல்ல நேரம் வருது, ஒரு நல்ல வாழ்க்கை வருது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல விடியல் ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இந்த விடியல் கண்டிப்பா அவங்களை காப்பாற்றும். ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் நல்ல நேரம் வந்தாவே போதும். அந்த ஒரு நாள் அந்த நல்ல நேரத்துல ஒரு விஷயத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சாவே அது பல வருஷத்துக்கு நல்லா இருக்கும். சிறப்பு. ஒன்றும் கவலையப்பட வேண்டாம், நல்லா இருப்பாங்க. வழிபாடு தான் சொல்லுங்க. அவங்களுக்கு வழிபாடே இந்த சனி பகவானை குரு பார்க்கிறாரு இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நித்திய கல்யாணி பெருமாள், இந்த பெருமாளை கும்பிட சொல்லுங்க. அது போக குரு பகவானையும் கும்பிட சொல்லுங்க. வியாழக்கிழமை நாளில் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. எந்த குறையும் இல்லாமல் தன்னுடைய எல்லா குறைகளையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்துடைய சன்னிதானத்தில் அந்த காலடியில் வச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனசார கும்பிட சொல்லுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலநிலையில் அடுத்தடுத்த செய்தி பார்க்கலாம். நன்றி.